இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி. வாழ்க்கையில் ரொம்ப தோத்துட்டே இருக்கீங்களா? எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சுட்டே இருக்காங்களா? உங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கவலை வந்து உங்க மனசை உறுத்திட்டு இருக்கா? உங்களுக்கான பதிவு தான். கொஞ்ச நேரம் மட்டும் ஒதுக்கி இந்த ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு வர எல்லா அவமானங்களுமே நமக்கு வந்து சாபம் கிடையாது, அது ஒரு வரம் தான். ஏன் அப்படின்னா ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி நமக்கு அந்த அவமானத்துல தான் கிடைக்கும். இப்போ உங்களால முடியாது அப்படின்னு சொல்ற முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும். இந்த வைரம் எப்படி உருவாக தெரியுங்களா? அதிகப்படியான அழுத்தம், அப்புறம் அந்த அதிகப்படியான வெப்பம், இது ஒன்னா சேர்ந்து அழுத்தும் போது அந்த கறிக்கட்டை வெறும் கறிக்கட்டையா இருக்குது வைரமா மாறுது. கஷ்டம், கவலை, பிரச்சனை வந்து எவ்வளவு பெருசா வருதோ அதை நீங்க ரொம்ப தாங்க இந்த வலிமை வந்து இன்னும் பெருசாக போகுது. வெற்றியை நோக்கி ஒரு உத்வேகம் கிடைக்கும். கிடைக்குதே அப்படின்னு ஓடிட்டா அவ்வளவுதான், நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். தாங்கி பாருங்க. கண்டிப்பா இருக்கு, மூலதனம் இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம்னா கண்டிப்பா அந்த லட்சியத்தை நம்மளால. எல்லாருமே உங்களை ஒதுக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு தனியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சிந்திக்க முடியும். அதை வந்து எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கறத யோசிக்க முடியும். தயவு செஞ்சு புலம்பாதீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, என்கிட்ட காசு இல்லையே. அதாவது உங்க சொந்த பந்தம், உங்க கூட பிறந்தவங்க, உங்ககிட்ட நல்லா பழகின நட்பா பழகினவங்க, இவங்கெல்லாம் வந்து உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா? உங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறீங்களா? ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுவாங்க, இந்த உலகம் ஜெயிச்சவன் பின்னாடி தான் போகும், ஜெயிச்சவனோட வார்த்தையை தான் கேட்கும். அப்ப ஜெயிச்சவனை வந்து கொண்டாடும். அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க ஜெயிக்கல, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எப்ப ஜெயிப்பீங்க அப்படின்னா உங்களை நீங்க நம்ப போகுது. அப்போ நமக்கு வர அவமானங்களும் கஷ்டங்களும் நமக்கு சாபம் இல்ல, நமக்கு ஒரு வரம் தான். ஒவ்வொரு அவமானமும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற வழியை வந்து சொல்லித்தரும். இந்த உலகத்துல நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து சாதாரணமா ஜெயிக்கல, நிறைய கஷ்டங்களை, நிறைய அவமானங்களை, நிறைய தோல்விகளை சந்திச்சா மேல வந்திருக்காங்க. அதனால நீங்க தோத்துட்டுமே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க, கீழே விழுந்துட்டுமே அப்படின்னு கவலைப்படாதீங்க. விழுந்துட்டாலும் எழுந்து ஓடுங்க, ஓட முடியாலும் நடங்க, நடக்க முடியலன்னா தவழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இருக்கும்போது கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். சூழ்நிலையை உங்களே வந்து நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட திறமை இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகம் வந்து உங்க கையில. இதே மாதிரி உங்க வாழ்க்கை நீங்க தான் மாற்ற முடியும். யாரும் வந்து மாற்ற முடியாது, யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த உயிர் போகுது அப்படின்னா ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் நல்லா புரிஞ்சுவாங்க. சுத்தி இருக்கிற சொந்த பந்தமோ நண்பர்களோ யாருமே வந்து உதவ மாட்டாங்க. உங்க வாழ்க்கை நீங்க தான் வந்து பாத்துக்கணும். அதை மட்டும் புரிஞ்சு தினமும் காலையில சீக்கிரமா எழுந்துருங்க. ஒரு 4 மணிக்கு எழுந்து முயற்சி பண்ணுங்க. 4 மணிக்கு எழுந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அந்த நாள் வந்து உங்களுக்கு 2 நாள் மாதிரி தெரியும். உங்க வேலைகளை பார்த்து பொறுமையா நல்ல திறமையா வந்து சிறப்பா செய்யலாம். இந்த சோசியல் மீடியாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை தள்ளி அது நேரம் உங்களோட வாய்ப்புகளும் உங்களோட திறமைகளும் தள்ளி போகுது. உங்களோட வெற்றி வாய்ப்பு இன்னும் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. இந்தியாவில் வந்து பாதி பேர் இளைஞர்களா இருக்காங்க. அந்த இளைஞர்கள் சக்தி இன்னைக்கு வீணா போயிட்டு இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த செல்போனை அதிகமா பயன்படுத்துறதுனால தேவையில்லாத விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க சில பேர். அப்ப உங்களே வந்து நீங்க செதுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த உலகம் கண்டிப்பா உங்களை அண்ணாந்து பார்க்கும். எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி கவலை கஷ்டம் அப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. இந்த அழுகையை நிறுத்துங்க. தயவு மனசு சொல்றதை வந்து கேளுங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்க மேல வைங்க. உங்களை மதிக்காம போனவங்க முன்னாடி கண்டிப்பா நீங்க வந்து வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா அவங்க வந்து உங்களை ஒரு நாள் தேடி வரணும். அந்த மாதிரி ஒரு உழைப்பு, அந்த மாதிரி ஒரு திறமை தான் உங்களை கண்டிப்பா மேல கொண்டு போகும். அது கண்டிப்பா நிச்சயம் நடக்கும். நீங்க மனசு வச்சுங்க. அவமானம் அப்படிங்கிறது ஒரு கசப்பான மருந்து. கஷ்டப்பட்டுமே ரொம்ப அவமானங்களை சந்திச்சுமே அப்படின்னு நினைக்காதுங்க. இந்த கசப்பான மருந்து தான் உங்களை வந்து ரொம்ப ஆரோக்கியமா மாற்றும். அந்த மருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ள போகுது அந்த அளவுக்கு உங்களை வலிமையாகவும் முழுமையாகவும் வந்து மாற்றும். அப்போ இன்னைக்கு உங்களை ஏளனமா பாக்குற கண்கள் தான் நாளைக்கு உங்களை வந்து வியப்பா பார்க்கும். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் வந்து உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு வச்சுங்க, கண்டிப்பா இவன் தெரியும்பா இவன் எப்படியாவது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இந்த சமுதாயம் எப்படியாவது பேசிட்டே இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை காதலே வாங்காதீங்க. உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னா ஜெயிக்கணும். உங்களை அவமானப்படுத்துறவங்க கிட்ட வந்து ஜெயிக்கணும். அவங்க கிட்ட வந்து நீங்க உங்களை வந்து யார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, உங்க தலைவிதி எழுத போறது உங்க கை ரேகை இல்லை, உங்களோட வியர்வை, நீங்க செஞ்சுக்கின்ற வியர்வை தான் வந்து உங்களோட தலைவிதியமா. பிறகு நம்ம தப்பு இல்லை, ஏன்னா பணம் இல்லாம சாவது அது நம்மளோட தப்பு தான். அதுக்கு யார் காரணம் அப்படின்னா நம்ம தான் முழு காரணம். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். ஒரு அரசன் வந்து ஒரு போட்டி வைக்கிறான். ஒரு அரண்மனை வாய்த்த வெறும் கையால தள்ளணும். அப்படி தள்ளனா அவங்க வந்து தன்னோட பெண்ணை இளவரசியை கொடுக்குறேன், தன்னோட நாடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா தள்ள முடியலாம், 2 கையும் வெட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே யோசிக்கிறாங்க, தள்ளிட்டா நாடு கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், ஓகே. ஆனா தள்ளலாம் போனா 2 கை போயிடுமே, எப்படி வாழ்றது கை இல்லாம அப்படின்னு எல்லாமே யோசிக்கிறாங்க. யாருமே தள்ள முயற்சி பண்ணல. அப்போ ஒருத்தர் வரான், என்ன மாதிரி இல்ல உங்களை மாதிரி வச்சுக்கோங்க. ஒருத்தன் போறான், சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து பயமுடுறாங்க, வேணாடா நாடு இல்லாம வாழ்ந்துடலாம், இளவரசி அழகான பொண்ணு இல்லாம வாழ்ந்துடலாம், ஆனா 2 கை இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவன் சொல்றான், 2 கை போனாலும் பரவாயில்ல, தன்னம்பிக்கையோட வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி போய் தைரியமா அந்த கதவை தள்ளுறான். அழகா திறந்துக்குது. அவனுக்கு ஒரு நல்ல இளவரசி, அழகான இளவரசி கிடைக்கிறாங்க, ஒரு நாடு கிடைக்குது. அந்த இளவரசனா வந்து சுத்தி இருக்கிறவங்க யோசிக்கிறான், நம்ம முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்லி. முயற்சி பண்ணிட்டே இருங்க.
கண்டிப்பா உங்களால சாதனையால ஒரு ராஜாவா வர. அப்போ வலிக்குது அப்படின்னு நம்ம பின்வாங்கிட்டா நம்ம உண்மையிலேயே நம்ம போல அந்த வலிகளை தாங்குறவன் தான் உண்மையான வீடு. அப்போ இந்த உலகத்துல எதுவுமே வந்து நிரந்தரமானது இல்லை. அப்ப நம்ம கஷ்டமும் கவலை மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கு? கண்டிப்பா அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. எல்லா பிரச்சனையுமே கண்டிப்பா தீர்வு இருக்கு. ஒரு சிங்கம் 4 அடி பின்னோக்கி போகுது அப்படின்னா அது ஒண்ணு வந்து பாய போகுது அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம கூட வந்து வழியில கஷ்டத்துல நம்ம பின்னோக்கி போயிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா நம்மளும் வந்து மேல போறோம் அப்படின்றத. அப்போ இனிமேல் யாராவது உங்களை வந்து அவமானப்படுத்தினாவோ இல்ல உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாவோ ஒரு அவங்க முகத்துக்கு நேரம் ஒரு புன்னகை மட்டும் காட்டுங்க போதும். ஏன் அப்படின்னா அவங்க தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு எல்லை வந்து பாத்தீங்கன்னா இந்த வான அளவுக்கு பெரிய ஒரு எல்லையை வந்து தேடிப்போம். ஒரு விஷயம் மட்டும் தான், பயத்தை தூக்கி போடுங்க. வரலாறு கண்டிப்பா உங்க பேரை வந்து சொல்லும். நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. உங்க தன்னம்பிக்கையும் உங்க தைரியமும் உங்க விடாமுயற்சியும் உங்களோட போராட்ட குணமும் கண்டிப்பா உங்களை ஜெயிக்க வைக்கும்.